நியூஸ் ஒன் எக்ஸ்பிரஸ். கடந்த 25ஆம் தேதியன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வது குறித்த உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவானது தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளின் மத்தியில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் உழவர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை கண்டன பேரணியையும் அவர்கள் நடத்தி தவக அரசுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். காவல்துறையினர் பேரணி செல்ல தடுத்தனர். ஆனால் விவசாயிகள் பேரணி சென்றே தீர்வோம் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளாக நாங்கள் இன்று 30/5/2026 அன்று இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட தலைநகரில் கூடியிருக்கிறோம். எதற்காக நாங்கள் இங்க கூடியிருக்கிறோம்னா, கடந்த 25/5/2026 அன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் விவசாயிகளுக்காக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து உத்தரவினை பிறப்பித்தார். அந்த உத்தரவை பார்க்கின்ற பொழுது தேர்தலின் பொழுது தேர்தலுக்கு முன்பதாக தாவேகா சார்பாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு அது முற்றும் புறம்பாக இருக்கிறது. அந்த வாக்குறுதிக்கும் 25/5/2026 அன்று அவர்கள் அறிவித்திருக்கிற விவசாய பயிர்க்கடன் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கும் ஒண்ணுமே சம்பந்தம் இல்லாம இருக்குதுங்க. வாக்குறுதியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 5 ஏக்கர் வரை இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுவதுமான பயிர்க்கடன் தள்ளுபடி. 1 ஏக்கர் நெல் பயிருக்கு லோனுக்குன்னு போனீங்கன்னாக்கா 35,000 தரான். கரும்புக்குன்னு போனீங்கன்னாக்கா 50,000 வரலும் தராங்க. அப்போ 1 ஏக்கர்ல இருந்து 1.25 ஏக்கர் மாத்திரமே பயிர் செய்கிற விவசாயிகளை மாத்திரமே அவர் கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக எங்களுக்கு தெரியுதுங்க. இது மொத்த விவசாயிகளுக்கும் வஞ்சிக்கின்ற ஒரு செயலாக இருக்குதுங்க. 2 ஏக்கர் வச்சுன்னு இருக்கிறவங்க கூட 50,000க்கு மேல போயிடறான். 70,000 ஆயிடுதுங்க. அப்ப 70,000 போச்சுன்னா அவர் ஸ்லாப் பிரிக்கிறாருங்க. 50,000க்கு ஃபுல்லு, 60,000னாக்கா அதுக்கு ஒரு அமௌண்ட், 70,000 ஒரு அமௌண்ட், அப்படியே போதுங்க. 1 லட்சம் வரலும் போதுங்க. 1 லட்சத்துக்கு மேல எவ்வளவு வாங்கினாலும் வெறும் 5,000 தான் தள்ளுபடி. இது எந்த வகையில நியாயன்றதே தெரியலங்க. இந்த வாக்குறுதி அவர் கொடுத்திருக்கிறாரு. 5 ஏக்கர் வரை இருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி. 5 ஏக்கர் மேல இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் வாங்கிய கடன்ல, கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன்ல பாதி தள்ளுபடி, 50% தள்ளுபடி அப்படின்ற வாக்குறுதி அவர் கொடுத்தாருங்க. இதை நம்பிதான் ஏராளமான விவசாய மக்கள் அவங்களுடைய வாழ்வு செழிக்க வேண்டும், இந்த கடல்ல இருந்து அவங்க மீண்டு வர வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக அநேக பேர் வாக்களித்துள்ளார்கள். அதை அவர் நன்றி மறக்காமல் இருப்பார் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இது எங்களுக்கு செய்கின்ற துரோகமாக நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக நாங்கள் எங்களுடைய பதிவுகளை அவருடைய காதுகளில் எட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயத்தை செய்யறான். சும்மா ஒன்றும் வந்துடாதுங்க. நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், ஆர்டர் பண்றோம், இதை ஆர்டர் பண்றோம், அதை ஆர்டர் பண்றோம், எல்லாம் எடுத்துட்டு வந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் அவன் வச்சிடறான். ஆனா அந்த தட்டுக்கு வரத்துக்கு முன்னதாக நெல்லுக்கு பாத்தீங்கன்னாக்கா 4 மாசம் விவசாயம் பாடுபட வேண்டியதா இருக்குதுங்க. கரும்புக்கு பாத்தீங்கன்னாக்கா 12 மாசம் பாடுபட வேண்டியதா இருக்குதுங்க. ஒவ்வொரு பயிருக்கும் அதுக்கான காலங்கட்ட வரலாம் பாடுபட வேண்டியது. ஆனா நுகர்வோர் நாம் எல்லாரும் ஈஸியா போய் சாப்பிட்டுறோம். விவசாயிகள் அந்த 4 மாசம் பாடுபட்டு இருந்து அறுவடை காலத்துக்குன்னு போனாக்கா அறுவடைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அந்த அறுவடை நேரத்துல பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால மிகவும் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாம வனவிலங்குனால பயங்கரமா அவதிப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாத இன்சூரன்ஸ் கட்டி வச்சா இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தாக்கா இன்சூரன்ஸும் வர்றது கிடையாது, ஒன்றும் கிடையாது. காருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் வாங்குறாங்க. மாத்திரமல்ல, விவசாயிகள் கூலிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய சம்பளம் பார்த்தாக்கா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஏத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. 80 ரூபாய்க்கு இருந்த காலையில 7 மணிக்கு வருவாங்க, மதியானம் 12 மணிக்கு போயிடுவாங்க. 80 ரூபாய் களக்கூலி. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து சொல்றாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வந்து மதியானம் 12 மணிக்கு போனாங்கன்னாக்கா 250 ரூபாய் களக்கூலி எங்க பகுதியில. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு காலையில உணவு, அப்புறம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் குறிப்பிட தேவையில்லை. இருந்தாலும் சொல்றேங்க, எங்களோட வேதனைக்காக இதை நான் சொல்ல வரேங்க. அப்படி இருந்தும் அன்னைக்கு 4 ஆள் செஞ்ச வேலையை இன்னைக்கு 6 ஆள் செய்யறான், 8 ஆள் செய்யறான். வேலையும் அதிகமாகுது, ஆட்கள் கூலியும் அதிகமாகுது, இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படுறோம். உர வேலை சொல்லவே முடியலங்க. உர வேலை பார்த்தோமாக்கா பயங்கரமா எங்கேயோ போகுதுங்க. நாளுக்கு நாள் அந்த கழனியை ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா
ஒரு டிராக்டரை வச்சு கழனி சேடை கலக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உர விலை வந்து எரிபொருளோட விலை ஏறிட்டு போயிட்டே இருக்குதுங்க. அதனால இதெல்லாம் வந்து நாங்க வந்து அவருடைய பார்வைக்கு கொண்டு வரோம். லேசான காரியம் இல்ல விவசாயம். விவசாயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த அவரு ஆலோசித்து பார்ப்பார்னு நினைக்கிறோம். அவருக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்கள் அல்ல அந்த அதிகாரிகள் பார்வையை இதை எட்ட வேண்டும் நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையானது அவர் அறிவித்தது போல முழுமையான கடன் தள்ளுபடி சிறு குறு விவசாயிகளுக்கு. அவர் சொன்னதை செஞ்சாவே எங்களுக்கு போதும். சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி, பெரிய விவசாயிகளுக்கு பாதி % தள்ளுபடி, 50% தள்ளுபடி. அதை தொடர்ந்து உர விலைகளை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சியை வந்து மாநிலத்தின் சார்பாக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து மேற்கொள்ளணும். உரம் இப்படியே போயிட்டு இருந்தா எங்களால விவசாயம் பண்ண முடியாது. விவசாயத்துல இருந்து எங்களை வெளியே போறதுக்கான ஒரு சூழ்நிலை இது இருக்கு. மாத்திரமல்ல உற்பத்தி விலைகள் அதுக்கான ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதார விலையை வந்து கரெக்டா நிர்ணயம் பண்ணணும். ஆதார விலை இல்லாதனாலதான் நாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். நெல்லுக்கான விலை, கரும்புக்கான விலை, எல்லா விதமும் ஆதார விலையை அவங்க நிர்ணயிக்கணும். இப்படியாக பண்ணாங்கனாக்கா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றத நாங்க நம்புறோம். இத அவருடைய பார்வையில நாங்க கொண்டு வந்து வைக்கிறோம். அவர் எங்களுக்கு சரியா செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட நாங்க வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.